வாங்க தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு இடிக்கல்ல 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. இடிக்கல்ல இடித்து செய்கிறப்ப அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு ஸ்மெல்லும் நல்லாயிருக்குங்க. அது கூட ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை ஆட் பண்ணி அதையும் தட்டி எடுத்துக்கலாங்க. தட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 2 பழமாக இருக்கிற தக்காளி பழம் எடுத்து கையால் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்குங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வைங்க. வானல் சூடான பிறகு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி விதை தட்டி வச்சுருக்கதை ஆட் பண்ணி 1 நிமிஷம் வதக்குங்க. அது கூட பெருங்காயத்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 தக்காளியை கையால் கரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. தக்காளி வதங்கின பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதி வரணுங்க. நுரையும் கொதியுமா வரணும். அந்த டயத்தில் கொத்தமல்லி இலையை மேலே கிள்ளி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் சூப்பரான தக்காளி ரசம் தயார்.